ஹாய் திஸ் இஸ் ஜோ. டுடே நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பசங்களை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு காரில் வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். ஏன் காரில் வெயிட் பண்ணியிருந்தேன்னா 4:00 தான் உள்ளே விடுவாங்க. அது வரைக்கும் நம்ம கார்லேயே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு காரில் இருந்தேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு சாண்ட்விச் பண்ணிட்டு வந்தேன். அதனோட ரெசிபி பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுட்டு அதில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு அதிலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு அது நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்ததுக்கப்புறம் அதே அளவு குவான்டிட்டியில் தக்காளியும் சேர்த்துட்டேன். ஸோ அது நல்லா வதங்கி வரட்டும். அதுலேயே சால்ட்டு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம். வதங்கினதுக்கப்புறம் இந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் வந்து சேர்த்துட்டேன். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மயோனீஸ் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுட்டு நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஏன் ஸ்கூலுக்கு போனேன்னா வந்து ப்ரெட்டை வந்து ஹீட் பண்ணி கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அங்கே எப்பவுமே ஸ்கூலில் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4:00 தான் உள்ளே விடுவாங்க. அது வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். சரின்னு சொல்லிட்டு தான் நான் கார்லேயே வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பசங்களை கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாஸ் விரும்பி சாப்பிடுவா. பையன் வந்து இன்றைக்கி வேணான்னு சொல்லிவிட்டு அதனால் அவனுக்கு மட்டும் கம்மியாக சேர்த்துட்டு தோசை தவாலையே ஹீட் பண்ணி கொடுத்துடலாமேன்னு சொல்லிவிட்டு தோசை தவாவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை வந்து நல்லா தக்காளி சாஸ்லாம் விட்டுட்டு வதக்கி வச்ச தக்காளி வெங்காயமும் அதுக்குள்ளே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஹீட் பண்ணி கொடுத்துட்டேன். 2 பக்கமும் வெண்ணெயில் ஹீட் பண்ணாலும் சரி, ஆயிலில் ஹீட் பண்ணாலும் சரி, டேஸ்ட்டு ரெண்டுமே செம்மையாக தான் இருக்கும். சரி ஹீட் பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.